ஹலோ மச்சான், அம்மா ட்ரீட்மெண்ட்காக பணம் கேட்டிருந்தேன்ல, என்னாச்சு? மச்சான் அதான்டா நானும் எல்லா பக்கத்தும் கேட்டு பார்த்தேன். என்னால் அரேஞ்ச் பண்ண முடியலடா. ஸோ நீ வேற யார்ட்டையாச்சும் கேட்டுக்கிறியா? டேய், கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்டா. நானும் கடைசி வரைக்கும் உன்னை தான் நம்பிட்டு இருந்தேன். இப்போ இப்படி சொல்கிற. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். மச்சான் சாரிடா, எதுவும் தப்பாக நினச்சிக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, விட்றா, நான் பார்த்துக்கிறேன். பாப்பா இப்பதான் வந்தியாப்பா? ஆமாக்கா. அம்மா என்ன பண்றாங்க? எங்கப்பா இன்னைக்கு சுத்தமா சமாளிக்கவே முடியல. ஏன்க்கா, என்னாச்சு? அட ஆமாப்பா, அம்மா நல்லாதான் இருந்தாங்க. மாத்திரை போட்டுக்க சொன்னதுக்கு திடீர்னு கத்தி என்னை அடிக்க வந்துட்டாங்க. என்னால தனியா கண்ட்ரோல் பண்ணவே முடியலப்பா. அப்புறம் எதிர்த்து விட்டான கூப்பிட்டு பிடிக்க சொல்லி ஊசி போட்டு இப்பதான் தூங்க வச்சேன். ஏன்பா இந்த மாசம் செக்கப் எதுவும் கூட்டு போகலையா? இல்லக்கா, இந்த மாசம் அமௌண்ட் கையில இல்ல, அதான் கூட்டு போக முடியல. சரிப்பா, என்னன்னு பாருங்க. சரி. அப்புறம் புதன்கிழமை அண்ணன் வீட்டுல பொண்ணுக்கு காது குத்து வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு வேணும்பா. சரிக்கா, போயிட்டு வாங்க. சரிப்பா, நான் வரேன். மிஸ்டர் அஜய், உங்க அம்மாவுக்கு அல்சைமர் ஸ்டேஜ் 3 போயிடுச்சு. இதனால அவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவங்கள ஹேண்டில் பண்ணணும். சின்ன சின்ன விஷயம் கூட அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்க முன்னாடி நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது பேசி ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க அஃபெக்ட் ஆனால் கூட இந்த டிசீஸோட நெக்ஸ்ட் லெவல் அவங்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் பி காம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். அதெல்லாம் ஓகே தான் டாக்டர். ஆனால் சம்டைம்ஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுது. யாராலையுமே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. திடீர்னு கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. இதனால கேர்டேக்கர் கூட சங்கடம் ஆயிடுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ண ஏதாவது டேப்லெட்டாவது இருக்குமா? மிஸ்டர் அஜய், நீங்க இப்ப வரைக்கும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்க அம்மா மனசுல பல வருஷமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க பெயினோட வெளிப்பாடு தான் இது. இதுக்கெல்லாம் நல்லா டேப்லெட்ஸ் கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் இதுக்கு டேப்லெட்ஸே இல்லை. இப்ப நான் கொடுக்க போற டேப்லெட்ஸ் கூட அது அவங்களை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகாமே தடுக்குமே தவிர அது அவங்களை ஹீல் பண்ணாது. இந்த மாதிரி நேரத்துல நீங்க கூட இருக்கிறதா ரொம்ப முக்கியமானது. என்னதான் கேர்டேக்கர் நல்லா பாத்துக்கிட்டாலும் பெத்த பையன் பாத்துக்கிற ஃபீல் அவங்களுக்கு கொடுக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கூட இருக்க ட்ரை பண்ணுங்க. அது எப்படி டாக்டர்? புரியுது சார், உங்களுக்கு ஒர்க் இருக்கும் தான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா 4 பேர் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போங்க. அதனால கூட அவங்க காம் ஆகலாம்ல. நெக்ஸ்ட் டைம் நீங்க செக்அப் வரும்போது உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட் அஜய். மா, சாப்பிடலாமா? வேணாம்ப்பா. ஏமா சாப்பாடு வேணான்ற? எனக்கு வேணாம். மா, சாப்பிட்டா தானே மாத்திரை போட முடியும். மாத்திரை வேணாம்ப்பா, மாத்திரை வேணாம். மா, நீ மாத்திரை போட்டாதான் நைட் நல்லா தூங்க முடியும். இல்ல நைட்டு தூக்கம் வராது. நீ நைட் நல்லா தூங்கினா தானே காலையில நான் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் நீ உட்காந்து டிவி பார்க்க முடியும். அதனால இப்படி சாப்பிட்டு ஒழுங்கா மாத்திரை போடு, சரியா? ஹலோ. ஏய் சாரிடி, அம்மாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேனா, அதான் நீ கால் பண்ணப்ப எடுக்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. அட்லீஸ்ட் நீ ஒரு மெசேஜாவது பண்ணியிருக்கலாம்ல. ஏய் சாரிடி, இன்னைக்கு அம்மா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேனா, அதுக்கே டைம் சரியா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மந்த்லி செக்அப் தான். ஓ ஓகே ஓகே. சாப்பிட்டியா? இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும்.
ஏய் ஒரு நிமிஷம் நீ கால் கட் பண்ணு, ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது. சார் சொல்லுங்க சார். அஜய், நாளைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. ஸோ ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்துடு. சரி ஓகே சார். எப்பவும் போல எதுவும் ரீசன் சொல்லிட்டு இருக்காது. நாளைக்கு கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சாகணும். ஸோ பி ரெஸ்பான்சிபிள். இல்லை சார், கண்டிப்பாக நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஹலோ அக்கா, என்னக்கா டைம் ஆச்சு, நாளை காணோம். தம்பி, நான் தான் முந்தா நாளே சொன்னேன்லப்பா உன்கிட்ட இன்னைக்கு லீவு வேணும்னு. ஞாபகம் இல்லையா? அக்கா நீங்க புதன்கிழமை தானே சொன்னீங்க. இன்னைக்கு தான்ப்பா புதன்கிழமை. சரி ஓகேக்கா, நீங்க பாருங்க. ஏன்பா எதுவும்? ஹலோ, நான் வெளியே தான் இருக்கேன். அம்மா வந்து கொஞ்சம் கூப்பிட்டு போறியா? அம்மா இறங்குமா. வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம்ல. இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீ கூப்பிட்டு போ. யாருப்பா அந்த பொண்ணு? அம்மா நான் வேலை முடிச்சு வர வரைக்கும் இவங்க தான் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க. நீ சாப்பிட்டு ஒழுங்கா இருக்கணும் சரியா? வள்ளி வர மாட்டாளா? அம்மா அவங்க நாளைக்கு வந்துருவாங்கம்மா, அது வரைக்கும் இவங்க தான் உன்னை பார்த்துக்குவாங்க. அடிக்க மாட்டாங்கல்ல? அம்மா அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கம்மா, நீ கூட போ. உங்களை அடிக்க மாட்டேம்மா. உங்களுக்கு பிடிச்ச சீரியல் போட்டு விட்டுறேன், வாங்க. ஹேமா நல்லா பார்த்துக்கோ. ம். No issues, we can discuss later. That's not a problem. I can tell. I call you back. Hey, நில்லு. என்ன ஓம் பாட்டுக்கு வந்து எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்க? எத்தனை நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இல்லை சார், இன்னைக்கு அம்மாவை பார்த்துக்குறாங்க வரல, அதான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி விட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஐயோ, டெய்லி இப்படிதான் ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருக்க. ஒரு நாள் கூட நீ உண்மை சொல்ற மாதிரி தெரியலையே. சார் இல்லை சார். என்ன இல்லை சார், நல்ல சார்ங்க. நாளிலேருந்து கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வரனா வா, இல்லாட்டி வேற கம்பெனி ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இரு. சும்மா டெய்லி ஏதாவது காரணம் சொல்லிட்டே மூவ் சார். வாடா, எல்லாருக்கும் ஒரு டைம்னா உனக்கு மட்டும் தனி டைம். ஜாலி பண்றப்போ. ஏய் ஏன்டா நீ வேற. இன்னைக்கு அந்த வள்ளியக்கா வரலடா, என்ன பண்றேன்னு தெரியல. அம்மாவை கொண்டு போய் ஹேமா வீட்டில் விட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி விடு. இப்ப எப்படி இருக்காங்க அம்மா? நேற்று செக்அப் போனேன்னு சொன்னா என்ன சொன்னாங்க? எப்பவும் போல தான்டா, டேப்லெட் கொடுத்துருக்காங்க, நல்லா கேர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஹலோ. டேய், அம்மா ரொம்ப பிரச்சனை பண்றாங்கடா, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னடி சொல்ற? நான் விட்டுட்டு வரும்போது நல்லா தானே இருந்தாங்க, இப்போ என்ன? தெரியல, நல்லா தான் இருந்தாங்க. நான் சாப்பாடு எடுத்து வர்ற கேப்ல வீட்டை விட்டு வெளில வந்து உன்னை பார்க்கணும்னு பிரச்சனை பண்றாங்கடா. சரி ஒரு 10 நிமிஷம் நான் வரேன் வை. ஏன்டா என்னாச்சு? அம்மா ஏமா வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாடா, உடனே வர சொல்றா. நான் மேனேஜரை சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்துடுறேன். டேய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஆல்ரெடி நீ லேட்டா வந்ததுக்கு அந்த உனக்கு ஃபயர் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப மட்டும் நீ போய் பர்மிஷன் கிடைக்குன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான். நான் உனக்கு சொல்றேன், அது மாதிரி சரியா? அந்த ஆள் இப்ப ஆஃபீஸ்ல இல்ல, வெளியே போயிருக்கான். அவன் எப்படி வரதுக்கு 1 hour ஆயிரும். அதுக்குள்ள நீ போய் பார்த்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வந்துரு. டேய் சொல்லாம எப்படிறா? டேய் சொல்லிட்டு போனாதான்டா பிரச்சனை. திருப்பி வரப்ப பார்த்துட்டானா ஒரு 4 திட்டு திட்டுவான், அவ்வளவுதான். நான் சொல்றது செய் ஓ. அதுவும் சரிதான். சரி நான் ஒன்னும் கிளம்புறேன், நீ தான் ஒன்று எனக்கு கால் பண்ணு. பண்றேன் போ. நான் என் பையன்கிட்ட போகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, அஜய் வந்துருவாரு. விடு, நீ யாரு? நான் என் பையன்கிட்ட போகணும். நீ விடு, நீ யாரு? போ, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, அஜய் வந்துருவாரு. எனக்கு விடு. என்னம்மா பிரச்சனை சொல்லி தானம்மா விட்டு போனேன். இவன் அடிச்சு கொலை பண்றாப்பா.
நான் பாட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்து என்ன அடின்னு அடிக்கிறாப்பா. அடிச்சியா? ஏ அவங்க தான் சொல்றாங்கன்னா அதை உண்மைன்னு நம்பிட்டு என்கிட்ட பேசுற. நான் போய் எப்படி அவங்கள அடிப்பேன்? பொய் சொல்றாப்பா, இப்ப பொய் சொல்றா. இங்க பாரு, ஓங்கி 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 அடிச்சுட்டாப்பா. ஏய், வயசானவங்க போட்டு இப்படி அடிச்சிருக்க? சீ, இதெல்லாம் மனுஷியா? அஜய், தேவையில்லாம வார்த்தை விடாத. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இதுக்கு மேல என்னடி நடக்கணும்? ஒரு நாள் எங்க அம்மா பாத்துக்கன்னு விட்டு போயிட்டா இப்படி கொடுமைப்படுத்தி இருக்க. நீ எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா இவங்களோட இருந்தேன்னு வை, நான் இல்ல நான் பத்தி கொன்றுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் நிறுத்தடி, ஒன்னும் சொல்ல வேணாம். நீ எவ்வளவு கேவலமானவன் இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத. நீ வாமா. அஜய், நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேள. அக்கா, கொஞ்சம் வர முடியுமாக்கா? அர்ஜென்ட், எனக்கும் ஆபீஸ் வரைக்கும் போகணும். தம்பி, நாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம்பா. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அண்ணன் பொண்ணுக்கு காது குத்து வச்சிருக்கோம்னு. அக்கா, வேற யாராவது வர சொல்ல முடியுமா? நான் வேணா கேட்டு பார்த்துட்டு உனக்கு கூப்பிடுறேன் தம்பி. சரிக்கா. ஹலோ சார். ஐயோ, உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணாம போயிருக்கேனா? உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? இல்ல சார், அம்மா கொஞ்சம். யோ, சும்மா சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காத. என்னமோ ஊர் வளத்துல அம்மா வச்சிருக்க மாதிரி. வீட்டுல ஒரு லூசை வச்சுக்கிட்டு சும்மா எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்கான். சார், வார்த்தையை கொஞ்சம் பார்த்து விடுங்க, அப்புறம் நான் பேசினா நல்லா இருக்காது. ஓ, பதிலுக்கு பேசுவியா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு ஆபீஸ் வந்து உன் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ரிலீவ் லெட்டர் தரேன், அப்படியே அதையும் வாங்கிட்டு போயிரு. ஓகே சார்? சார் இல்ல சார், நான் ஏதோ கோவத்துல தான் சார். சார், என்னம்மா தூங்கலையா நீ? நான் அப்பா பார்க்க போறேன்ப்பா. மா, பேசாம உள்ள போமா. நான் போறேன். மா, சொன்னா புரியாதாம்மா உனக்கு? உள்ள போமா பேசாம. நான் அப்பா பார்க்க போறேன். ஏய், சொல்லிட்டே இருக்கேன் போனுங்கிற. இப்படி டெய்லி என் கூட இருந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு நான் தூங்கும்போது என் தலையில கல்ல போட்டு கொன்று. ஏப்பா கத்துற? நான் அப்பா தான் பார்க்க போறேன். வீட்டு நான் போறேன். சனியனே, அந்த ஆள் தான் நீ வேணாண்டு வேற பொம்பளையோட போயிட்டான்ல, அப்புறம் என்ன அப்பாவை பார்க்க போறேன்ட்டு டெய்லி போட்டு என்ன இம்சை பண்ணிட்டு. பேசாம உள்ள போ. நான் மாட்டேன், நான் போறேன், அப்பா பார்க்க போறேன். ஏய், சொல்லிட்டே இருக்கேன் போனுங்க. சொல்லிட்டே நீ கேட்க மாட்டியா? கேட்கிறேன்ப்பா, அடிக்காது. கேட்கிறேன், அடிக்க கேட்க. வலிச்சாலும் பசிச்சாலும் மட்டும் சொல்ல தெரியுதுல்ல, அப்படியே மத்த விஷயம் சொன்னா கேட்க மாட்டேன். கேட்கிறேன், அடிக்க. உன்னால என் வேலை போய், லவ் பண்ற பொண்ணு போய், டெய்லி என்ன போட்டு இம்சை பண்ற. பேசாம செத்து போயிரு. இங்க பாரு, ஒழுங்கா வீட்டுல குடுக்கற தின்னுட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இரு. இந்த மாதிரி இம்சை பண்ணிட்டு தான் நானும் புருஷ மாதிரி விட்டு போயிட்டே இருப்பேன். பாத்துக்க, ஒழுங்கா உட்காந்து டிவியை பாரு. இப்படி
இப்படி டெய்லி என் கூட இருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு நான் தூங்கும்போது என் தலையில கல்லை போட்டு கொன்று. மா 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 அம்மா 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 எங்கம்மா போன? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? வீட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நானும் இல்ல, தம்பி தான் இருந்தான். உட்கார வச்சுட்டு ஃபோன் பண்ணேன். நீ தான் அந்த பொண்ணோட சண்டைன்னு சொன்னேலப்பா, நான் பேசலான்னு வந்தேன். நல்ல பொண்ணுப்பா. உண்மையாவே நான் அவங்கள அடிக்கல. வெளியில போகாதீங்கம்மான்னு சொன்னேன். அவங்களே அவங்கள அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாரி அம்மா.